பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களை பற்றி நான் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். நான் அவரோடு பழகிய நாட்கள் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் நடந்தது. எனக்கு அவர் ரொம்ப பிடித்தமான ஒரு டைரக்டர். அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனே, தமிழ் சினிமாவுக்கு வரணுங்கிறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனே திரு பாரதிராஜா அவர்கள் தான். ஸோ அதனால் அவர்கிட்ட நெருக்கமாக பழகிட்டு இருந்தப்போ ஒரு விஷயம் நடந்தது. அதை பற்றியும் ஷேர் பண்ணலான்னா, அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்காக நான் காட்ட போகிறேன். அதை பற்றியும் சொல்லலான்னு பார்த்தேன். அது என்னன்னா, நான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படத்தில் சுசீந்திரன் அவர்கள் இயக்குனர். திடீர்னு ஒரு நாள் ஒரு அழைப்பு வந்தது சுசீந்திரன் அவர்கள்ட்ட இருந்து. இந்த மாதிரி ஒரு காட்சி இருக்குது, நீங்கள் ஒரே ஒரு சீன் தான், அந்த ஒரு சீன் நடிக்கணும், ஒரு நாள் தான் உங்களுக்கு ஷூட் அப்படின்னாரு. நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. உடனே சரி ஓகேண்ணே அப்படின்ட்டேன். ஒரு சீனாக இருந்தானேன்னா உங்கள் படத்தில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈஸ்வரன் படத்தை நடிக்க போனேன். அப்படி நடிக்கும்போது அப்போது அங்கே ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். காலையில் போயிட்டு ஸ்பாட்டுக்கு போனேன். ஸ்பாட்டுக்கு போனப்போ தான் தெரிஞ்சது இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் அந்த படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் சிம்பு அவர்கள், ஒரு கம்பேக் ஃபிலிம் சிம்பு அவர்களுக்கு. ஸோ அப்போது அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக ஷார்ட் போனப்போ கேமராமேன் திரு அவர்கள் தான் கேமராமேன் அந்த படத்துக்கு. திரு அவர்கள் எனக்கு ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவர். அதனால் ஒரு பழக்கம் ஏற்பட்டனால அவருக்கும் ஒரே ஹாப்பி. ஓ நீ தானா, ஓகே ஓகே, அந்த சீன் நீ தான் பண்ண போறியா அப்படின்னு. எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் அந்த ஷாட்டில் இருக்கிறார். அவருக்கு முன்னாடி நான் டைலாக் பேசிட்டு போனால் அவரை திரும்பி பார்த்து ஒரு லுக் விடணும். அதாவது என் வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அதுதான். பாரதிராஜா சாரோட ஒரு ஷேரிங் த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ அப்போது அந்த டைலாக்லாம் பேசி நடிக்கும்போது பார்த்துட்டு பேசினார். அப்புறம் மறுபடியும் சரி சாயங்காலம் ரூமில் உட்காந்து பேசலாம் அப்படின்னாரு. அப்போ ரூமில் உட்காந்து பேசியிருந்தோம். அப்போ அவருடைய நண்பர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. பாரதிராஜா அவருடைய நெருங்கிய நண்பர்கள் எல்லாருமே தேனியில் இருக்காங்க. தேனிலையும் சரி, திண்டுக்கல்லையும் சரி, எல்லா இடத்துலையும் இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. எல்லோரும் பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஐடியா அவனு நான் பாரதிராஜா சாரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது, என்ன அதை ஒன்று சொல்கிறீங்க, சாருக்கு ஒரு விழா எடுத்தே ஆகணும் அப்படின்னாங்க. அப்போ ஆமாண்ணே, கண்டிப்பாக எடுத்தாகணும், அப்படி ஒரு விழா எடுக்கணும், அப்படி எடுத்தால் தான் நல்லது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் அப்படிங்கிறத நாம் நண்பர்களாக இருக்கும்போது நிறையா விஷயம் நமக்கு அது பெருசாக தெரியாது. ஆனால் வெளியில் பார்க்குறவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு இமேஜ் பாரதிராஜா அவர்கள் அப்படிங்கிறது. விழா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. உடனே அவருடைய நண்பர் முரளி ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு விழா பண்ணலாம் அப்படின்னாரு. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கூப்பிடலாம் அப்படின்னாரு. ஸோ அப்போ டேரக்டர்ஸ்லாம் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் வந்தப்போ, ஓகே சார் நல்லாவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழாவை சேலம் ஆர்ஆர் பிரியாணி அவர் தான் நான் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறேன் அப்படின்னாரு. அவர் ஒரு பெரிய கிடா விருந்தே வச்சார். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய மண்டபம் ஒன்று எடுத்து அந்த மண்டபத்தில் எல்லா டேரக்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்கள வச்சு ஒரு விழா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணாங்க. அதில் எனக்கு என்ன கிடைச்ச ஒரு வாய்ப்பு அப்படின்னா, அந்த விழாவை ஒட்டுமொத்தமாக பதிவு செய்கிறது அப்படிங்கிறது அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த விழாவை ஒட்டுமொத்தமாக பதிவு செய்கிற வாய்ப்பு கிடைச்சப்போ நான் சொன்னேன், இதை நானே எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு. அப்போது ஒரு ஷீல்டு ஒன்று ரெடி பண்ணேன். அந்த ஷீல்டில் என்னென்னா, கரெக்டாக அந்த விழா 2020 யோசித்து 21 பிப்ரவரி மாதம் நடக்குது. அப்போ நான் சொன்னேன், இது 44 இயர்ஸ் ஆச்சு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு அப்போனா அதை நான் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீல்டு ஒன்று ரெடி பண்ணேன். அந்த ஷீல்டு ஒரு உடனில் கார் பண்ணி ஒரு இது 44 இயர்ஸ் ஆஃப் பாரதிராஜா அப்படின்னு போட்டு ஒரு விஷயம் ரெடி பண்ணேன். பாரதிராஜா சார் அதை கேட்டு பண்ணுறேன் அப்படின்னாரு. அங்கே போனால் அங்கே ஃபேமிலி ஃபுல்லாக இன்வைட் பண்ணி ரிலேட்டிவ்ஸு, ஊர் மக்கள், சொந்த பந்தங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, அவருடைய பொலிட்டிக்கல் சைடு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது அவரும் எல்லாம் ரெடி பண்ணிட்டார். ரெடி பண்ணோன்னே சரி ஓகே டேரக்டர்ஸ்லாம் கூப்பிடணும்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு. டேரக்டர்ஸ் இவர்கிட்ட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே பாக்யராஜ் சார், அதுக்கப்புறம் சித்ரா லக்ஷ்மணன் சார், மனோபாலா சார், அதுக்கப்புறம் சுசீந்திரன், ஏன்னா அவர் இந்த படம் டைரக்ட் பண்ணி சுசீந்திரன் வந்தார். அதுக்கப்புறம் பாண்டிராஜ் சார், அதுக்கப்புறம் சீனு ராமசாமி, இந்த மாதிரி இயக்குனர்கள் அமீரும் வந்திருந்தார். ஸோ இந்த மாதிரி இயக்குனர்கள் பெரிய பட்டியலை. அதில் முக்கியமாக இன்னொருத்தர் யாருன்னா வைரமுத்து அவர்கள், ஏன்னா இவரோட நெருங்கிய நண்பர் வைரமுத்து. ஸோ இந்த மாதிரி எல்லாரையும் இன்வைட் பண்ணி ஒரு விழா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா நான் பார்த்து ரசித்த ஒரு இயக்குனர், அவரோட பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதே ரொம்ப சந்தோஷம். பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் அவருக்கு இந்த மாதிரி ஒரு விழா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த விழாவை 2021 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி தேனி பக்கத்தில் இருக்கிற கம்பத்தில் அந்த விழாவை பண்ணோம்.
ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான விழா, நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது. இயக்குனர்கள்லாம் வந்தாங்க, நிறைய பேசினாங்க. அந்த விழா நான் பண்ணதுடைய அந்த தொகுப்பை வந்து இதுவரைக்கும் நான் எங்கேயுமே போட்டதில்லை. ஃபஸ்ட் டைம் வந்து பாஸ்டாக்ஸில் அந்த விழாவுடைய தொகுப்பும், அதை தொடர்ந்து இயக்குனர் இமயம் அவர்களை நான் சந்தித்து ஒரு நேர்காணல், அவர்கிட்ட வந்து ஒரு சில கேள்வி, எனக்கு ரொம்ப ஆசை அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்டிங் மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணேன். நிறைய டைரக்டர்ஸ் பற்றி கேட்டேன், அவரை பற்றி கேட்டேன். அதுவும் எனக்கு ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம் அது. ஸோ அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஸோ இந்த ஒரு மாபெரும் விழாவை நீங்கள் வந்து இன்னையிலேருந்தே பார்க்க ஆரம்பிக்க போகிறீங்க. இந்த விழா ஒரு சிறப்பான ஒரு விழா. தொடர்ந்து நிறைய அவருடைய இன்டர்வியூ, அதுக்கப்புறம் வந்து அந்த மேடையில் பேசுனது, அன்றைக்கி விழாவில் நடந்தது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த விழாவை நீங்கள் பார்க்கும்போது அந்த மாமனிதருக்கு உங்கள் சார்பாக மக்கள் எத்தனையோ ரசிகர்கள், கோடான கோடி ரசிகர்கள் இருப்பாங்க, அவங்க சார்பாக எடுத்த ஒரு விழான்னு நினச்சி பாருங்கள். ஏன்னா அந்த மனிதருக்கு விழா எடுக்கணும், அதுதான் கரெக்டு. அதை எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த வாய்ப்புக்கு கண்டிப்பாக அந்த இயற்கைக்கும் நான் நேசிக்கும் சினிமாவிற்கும் நன்றி தெரிவிக்கிறேன். இதற்காக வந்து பெரிய மெனக்கெடுதல் இருந்தது. ஒரு பெரிய டீமே சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அந்த கம்ப்ளீட் செட்டப்பு எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணோம். ஸோ அதனால் இது வந்து முழுக்க முழுக்க அந்த விழா வந்து நானும் என்னோடய டீம் பசங்க எல்லோரும் சேர்ந்து செஞ்ச ஒரு அற்புதமான விஷயம். அதில் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொட்டுப்பட்டாலும் மோதிர கையால் கொட்டு பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி திரு பாரதிராஜா அவர்கள் வந்து நிறைய பேருக்கு அதில் வந்து என்ன பண்ணார்னா, இந்த விழாவின் சிறப்பம்சமாக என்கிட்ட இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, என் கூட பணியாற்றினவங்க, அவங்க டேரக்டர்ஸ், வரக்கூடிய டேரக்டர், சீஃப் எல்லாத்துக்கும் நான் ஒரு விஷயம் செய்யணுன்னு இருக்கேன், ஒரு கிஃப்ட்டு தரணும் அப்படின்னு யோசிச்சிருந்தார். அது கிஃப்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு தங்க மோதிரம். தங்க மோதிரம் வந்து தரணும் அப்படின்னோன்னா அதில் வந்து பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் வந்து பொறிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் பொறித்து அது மாதிரி ஒரு மோதிரத்தை ரெடி பண்ணியிருந்தார். அதை வந்து அந்த விழாவை சிறப்பாக நடத்தியதற்காக, நிறைய ஒருங்கிணைச்சு சிறப்பாக பண்ணதுக்காகவும் என்னோடய நண்பன் ஆதவன்னு சொல்லி எனக்கும் அந்த மோதிரத்தை போட்டார். அந்த மோதிரம் தான் இந்த மோதிரம், பிஆர் அப்படிங்கிற மோதிரம். நிறைய பேர் இதை கேட்பாங்க, அந்த மோதிரத்தை பார்த்து, என்ன சார் பிஆர், என்னது இனிஷியல் பிஆர், உங்கள் அப்பா பேர் ஏதாவது? இல்லை சார், இது பாரதிராஜ் சார் போட்டது அப்படின்னு. எனக்கு வந்து இது ரொம்ப, அதாவது என்னென்னா, என் லைஃப்பில் இதை எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னா, கலைஞர் அவர்கள் வந்து எப்படி அண்ணாதுரை போட்ட அந்த மோதிரத்தை வந்து கலைஞர் அவர்கள் வந்து எப்போவுமே கையில் போட்டிருந்தாரோ, அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த பாரதிராஜ சார் போட்ட அந்த மோதிரம். ஏன்னா நான் யாரை நினச்சி சினிமாவுக்கு வந்தோம்னா, அவர் எனக்காக கொடுத்த ஒரு அன்பு பரிசு இது. இந்த பரிசை என்னால் மறக்கவே முடியாது. இந்த மோதிரத்தை அன்றைக்கி நிறைய பேர் போட்டார், யாரெல்லாம் வச்சுருக்காங்க, யாரெல்லாம் தொடர்ந்து போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு போட்டதுங்கிறது எனக்கு பெரிய பொக்கிஷம் அது. அதுவும் ரொம்ப ரொம்ப என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம். ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுட்டேஜாக நிறைய விஷயங்கள் இருக்காரு. நிறைய பேர் பேசியிருக்காங்க. மனோபல சார் பேசியிருக்காரு. மனோபல சார் இப்போ நம்ம கூட இல்லை, அவர் பேசியிருக்காரு. பாரதிராஜ் சார் பேசியிருந்தார். அதுக்கப்புறம் நிறைய பொலிட்டிக்கல் பர்சன்ஸ்லாம் வந்திருந்தாங்க, அவங்கெல்லாம் பேசியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு அது. அதே மாதிரி இது வரைக்கும் பாரதிராஜ் சாருக்குன்னு தனிப்பட்ட முறையில் யாரும் விழா எடுத்தாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த விழா தான் அந்த ஒரு விழா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் இது வரைக்கும் வந்து எம்ஜிஆர் சாருக்கு, சிவாஜி சாருக்கு எல்லாருக்கும் வந்து விழா எடுத்திருக்கிறாரு. அப்போ கூட வந்து ஒரு மேடையில் கூட சொல்லியிருப்பார், ரஜினி சாருக்கு நான் ஒரு விழா எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவருக்கு யாராவது விழா எடுத்தாங்களான்னு தெரியல. ஆனால் அந்த விழா ஒரு முக்கியமான விழா. அந்த விழாவின் பெயர் இயக்குனர் இமயம் பாரதிராஜாவிற்கு முதல் மரியாதை. அதுதான் அந்த விழாவின் பெயர். ஸோ அது ஒரு இல்ல விழா அப்படின்னு தான் ஆரம்பித்தாங்க. ஸோ இல்ல விழான்னு தான் போட்டிருக்கோம். நல்ல மாபெரும் ஒரு விருந்தெல்லாம் சேலம் ஆர்ஆர் பிரியாணி வந்து பயங்கரமாக பண்ணிட்டார் அவர். ஆனால் அவர் நெருங்கிய நண்பர், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். எல்லா மக்களும் வந்து இருந்து சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டுன்னு சொல்லி அப்படி ஒரு குடும்பங்கள் கொண்டாடுற ஒரு விழா இருந்தது. கிட்டத்தட்ட அந்த ஊர் மக்கள்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த ஊர் பாசம்னு ஒன்று சொல்லுவாங்க. ஏன் பாரதிராஜா சார் வந்து இறப்பதற்கு முன்பாக வந்து நான் இறந்து போயிட்டால் என்னை வந்து நீ என்னுடைய மண்ணில் தான் புதைக்கணும்னு சொன்னாருங்கிறது அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுது.
அந்த மண்ணுக்கும் அவருக்கும் இருக்க தொடர்பு இருக்குல்ல, அதை அந்த விழாவில் நான் நேராக பார்த்தேன். இன்றைக்கி எல்லாரும் பார்த்துருப்பாங்க, இப்போ இருக்கக்கூடிய அந்த இறந்த அன்னைக்கு பார்த்துருப்பாங்க. பட் அதுக்கு முன்பாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் காலகட்டத்திலேயே 2021 நான் அந்த விழாவை வந்து ரொம்ப பிரமிச்சு போய் தான் பார்த்தேன். ஸோ அதனால் அந்த ஒரு விழா இயக்குனர் இமயத்திற்கு ஒரு மாபெரும் விழாவாகவும், அதே சமயத்தில் இதுவரையும் யாருமே செய்யாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா யாருமே அந்த மாதிரி ஒரு விழா எடுக்கலை. அதுக்கு அந்த மாதிரி ஒரு விழா எடுத்ததற்கும் அந்த விழாவை நான் வந்து பதிவு செய்து நீங்கள் உங்களுக்கு காட்டுறதுக்கும் இதை நான் செய்த புண்ணியம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பாருங்கள், பாஸ் டாக்ஸில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் விழா. வேறு எந்த டிவிலேயோ இல்லை நீங்கள் ஒரு யூடியூப் சேனல்லையோ அதை பார்த்துருக்க முடியாது. அந்த விழாவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.